கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு ஏசப்பா உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை என்ன தெரியுமா? ஏசாயா 60 அதனுடைய 4வது வசனம் சொல்லுகிறது, உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்களாம். ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை பார்த்து தான் சொல்கிறாரு, உன்னுடைய குமாரரை தூரத்திலிருந்து கொண்டு வந்து ஆசீர்வதிப்பாராம், உங்கள் குமாரத்திகளை உங்கள் பக்கத்தில் வச்சு ஆசீர்வதிப்பாராம். அதனால் பிள்ளைகளை குறித்து கவலையோடு இருக்கீங்களா? உங்கள் பிள்ளைங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பில் ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கல, நல்லா திருமண காரியம் நடக்கலையே, என் பிள்ளைகளுக்கு ஒரு குழந்தை இல்லையே, இப்படி ஏதோ ஒரு காரியம் உங்கள் பிள்ளைங்க ஒருவேளை பாவத்தில் இருக்காங்களா? ஏதோ ஒரு பாவத்துலேருந்து வெளியே வர முடியாமல் அதன் மூலம் உங்கள் பிள்ளைகளை குறித்து கண்ணீர் வடிக்கிறீங்களா? தேவனுடைய பிள்ளைகளை ஏசப்பா சொல்கிறாரு, உன் குமாரர்களையும் நான் கொண்டு வருவேன், உன் குமாரத்திலையும் உன் பக்கத்தில் வச்சு ஆசீர்வதிச்சு தருவேன், நீ பயப்படாத. எந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் கண்ணீர் வடிக்கிறீங்களோ உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். இந்த உலகத்துக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். யோசேப்பை ஆசீர்வதிச்சார் பார்த்தீங்களா? அவங்க தேசத்துக்கு மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்துக்கும் அவர் ஆசீர்வாதமாக வச்சது போல் உங்கள் பிள்ளைகளை அநேருக்கு தேவன் ஆசீர்வாதமாக வைப்பார். அதனால் பிள்ளைகளை குறித்து பயப்படாதீங்க. ஏசப்பாட்ட உங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக ஏசப்பா உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.